மாவீரனுடைய கதையை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து அங்க சொல்லப்படுது. அந்த சொல்லாடல் வந்து அது ஆர்மில ராணுவத்தில இருக்கிற சொல்லாடலா இருக்கட்டும், அல்லது தீவிரவாத தரப்புல இருக்கிற சொல்லாடலா இருக்கட்டும். அத வந்து தவிர்த்துட்டும் பண்ண முடியாது. இத எடுத்துரு, இத எடுத்துரு, இத எடுத்துருன்னா அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் ரஞ்சித். அப்படிலாம் நீங்க படமே எடுக்க முடியாது. சிவகார்த்திகேயனுடைய மைண்ட்ல கொண்டு போய் வச்சுட்டு நீங்க படம் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். நீங்க இங்க சிவகார்த்திகேயன் நீங்க பார்க்காதீங்க. முகுந்த் வரதராஜன்றது ஒரு ஒரு ராணுவ வீரன். ஒரு மேஜர். அந்த அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அவ்வளோதான். இதுல வந்து சிவகார்த்திகேயன் எப்படி அடாப்ட் ஆயிருக்கிறாரு அத சொல்லுங்க நீங்க. இல்லங்க நல்லாவே நடிக்கலங்க சிவகார்த்திகேயன் என்னங்க அப்படி சொன்னா பரவால்ல. அந்த கேரக்டர்ல வந்து பொருந்திட்டாரா இல்லையா? இல்ல படம் பார்த்த யாருமே நடிப்ப பத்தி யாரும் குறை சொல்லவே இல்ல. அததான் சொல்றேன். படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் ஆனா கொஞ்சம் சில பொறுங்க. ஏன் விமர்சனங்கள் வந்துதான். அவசரப்படுறீங்க? இன்னும் கொஞ்சம் பொறுங்க. இப்ப தானே ஒண்ணு ஒண்ணா எடுத்து விட்டுட்டு இருக்கானுங்க. அவன் நடிக்கவே இல்லன்னுவானுங்க பாருங்க. என்ன சொல்லுவான் பாருங்க. இந்த கோல்டு காயின் கும்பலே சொல்லும். ம், நீங்க வேணா ம். பாருங்க. அவன் என்னங்க நடிச்சான். இப்பதான் ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு வரான்னு புரியலையா உங்களுக்கு? இப்போ இமான் கான் வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்க.